எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிருந்தாலும் வாக்கிய பகவானுடைய பயிற்சி பூஜை செய்வாங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, திருக்கணித பஞ்சாங்கம் வசதியா வாக்கிய பஞ்சாங்கம் வசதியான்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். எது தப்பு எது ரைட்டுன்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். இது நிறைய பேருக்கு தெரியும். ரிஷப ராசி மட்டும் இல்லைங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மிகப்பெரிய யோகக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் லாபச்சனியாக வராரு. புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது குபேரர் அவதரித்த நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியோடைய சாரத்தில் உங்கள் ராசியை பார்க்கிறார். இது இப்படியும் சொல்லலாம். குரு அப்படின்றவர் தனகாரகர். அந்த தனகாரகர் ரிஷபராசிக்கு 2வது பாவகன் தனஸ்தானத்தில் இருக்க, தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி தொழில்காரகன் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து அந்த தொழில் ஸ்தானாதிபதி தொழில்காரகன் உங்கள் ராசியை பார்க்கிறார். நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். தொழில் நிமித்தமாக ரிஷபராசியில் பிறந்த ஒரு சிலருக்கு நான் ஒரு பெரிய நிறுவனம் ஆரம்பிக்கணும், ஒரு நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் நான் இருக்கணும், நான் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வேணும், என் வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வேணும். சில பேருக்கு படிப்பறிவு இருக்கிற மாதிரி சில பேருக்கு பகுத்தறிவு இருக்க தானே செய்யுது. சில பேருக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். அப்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய முழுமையான வளர்ச்சி தரக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரம். இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி நேர காலங்கள் வரலையா அப்படின்ற வார்த்தைகள் வேண்டாம். இன்றைய பொழுது நடக்கக்கூடிய அந்த சனி பயிற்சியுடைய காலகட்டத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது மட்டும் அனுபவிச்சுக்கிடுங்க. இந்த காலகட்டம் அப்படின்றது 100% நமக்கு பிரகாசமாக இருக்கும். என்ன அடிப்படையில் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் நமக்கு குரு பகவான் இருக்கார், தனஸ்தானத்தில் தனகாரகன் இருக்கார். இந்த சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் 4 கிரகங்கள். தனஸ்தானாதிபதி 9வது பாவகத்தில், தனஸ்தானாதிபதி புதன் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில். அப்போ தனஸ்தானத்தில் குரு இருந்து தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார். இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் குரு பகவானுடைய பார்வையில் இருந்து செவ்வாய் 4வது பார்வையை அவங்க ராசியை பார்க்கிறார். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சுபஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். வேறு யாருக்குமே இந்த பிராப்தம் கிடையாது. அப்போது இந்த சுபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்க குரு பகவானுடைய பார்வை. அப்போது அதே இடத்துல நமக்கு ராகு இருக்கிறார். அப்போ ராகு போல கொடுப்போரும் கிடையாது, கேது போல கெடுப்போரும் கிடையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ராகு மேலேயும் நமக்கு குரு பார்வை. இப்போ இந்த 4 கிரகங்கள் 10வது பாவகத்தில் இருக்க குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த சனி பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த மாற்றம் தானுங்க ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு அனுகூலத்தை தரப்போகுது. இன்றைக்கி வாழ்க்கையில் உயர்ந்தவங்களோ, சாதித்தவங்களோ, சம்பாதிச்சவங்களோ, வசந்து பார்க்குற இடத்துல இருக்கிறவங்களோ, 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம். அந்த சந்தர்ப்பம் சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டவங்க தான் இன்றைக்கி மேலுக்கு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம், அந்த மாதிரியான சூழல் தான் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் தரப்போகுது. ஐயா, ஓடுறவங்கெல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்கெல்லாம் முன்னுக்கு வர்றதில்லை. அப்போது இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் யாருக்கு இருக்கோ அவங்க தான் முன்னுக்கு வராங்க. முயற்சி பண்ணால் நமக்கு ஒரு வேலை நடந்துடும் அப்படின்றது சரிதான்.
ஆனால் முயற்சியோட நேரமும் சாதகமாக இருந்தால் போக வேண்டிய இடத்துக்கு அழகாக இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்த்திடும். அதனால் இந்த நேர காலங்கள் அப்படின்றது மனசம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த தருணங்களில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செயல்படுத்துறதன் மூலமாக நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதாவது மண்ணில் விதை போடணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் இருந்தாலும் அந்த மண்ணில் விதை போடுறதுக்கே 2 பட்டம் தான், ஒன்று ஆடிப்பட்டம் இல்லைன்னா தைப்பட்டம்னு சொன்னாங்க. மண்ணுக்குள்ளார விதை போடுறதுக்கே ஒரு பட்டத்தை நம்ம பார்க்குறோம், பட்டம் பார்த்து பயிர் செய்யின்ட்டு. நாம் மனசால் ஒரு வேலை செய்யணும்னா சந்தர்ப்பத்தை பார்க்கணும் இல்லையா? நினச்ச நேரத்தில் செஞ்சு விடணுன்ற எண்ணம் வர்றது சகஜம்தான். ஆனால் அதுக்கான சூழ்நிலையும் சுச்சுவேஷன் உருவாகணும் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக இருந்தால் தானங்க நாங்கள் சாதிக்க முடியும். நாம் சம்பாதிக்கிறது எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய விஷயம், ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. பாருங்கள், ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி பார்வைப்படுது. அதுபோக ரிஷபராசிக்கு 5வது பாவகத்தையும் சனி பகவான் பார்க்கிறாரு. இது இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன். அந்த புதன் புத்திர காரகனுக்கு, குரு தான் புத்திர காரகன், புத்திர காரகனுக்கு வீடு கொடுக்குறாரு, புத்திர காரகனால் பார்க்கப்படுறாரு. அப்போது லாபச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் புத்திர காரகனுடைய வீட்டில் இருந்து புத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார். யாருடைய சாரம்? சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது, சாரம்னா நட்சத்திரம். யாருடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் வராருன்னா புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் முழுமையாக நீங்கும். 10 வருஷமாகுது, 15 வருஷமாகுது மன வாழ்க்கை கல்யாணம் நடந்து, இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை சாமி, போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, ஐயா என்ன வேணாலும் நடந்துடட்டும். இதுக்கு முன்னுக்கு இந்த நேரத்தில், அதாவது சன்னியாசியாக இருந்த உங்களை இந்த பிரபஞ்சம் சம்சாரி ஆக்கிச்சு. சம்சாரியாக இருக்கக்கூடிய உங்களை தாய் தந்தை ஆக்கக்கூடிய மிக சிறந்த நேர காலங்கள் இது தானுங்க. சில பேர் சன்னியாசினா தப்பாக எடுத்துக்கிறீங்க. பிரம்மச்சாரியாக இருக்கிறோம் சொன்னோம் இல்லையா, அதுதான் சன்னியாசின்றது. அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கல்யாணம் ஆகாமல் 60-70 வருஷத்துக்கு இருக்கிறவங்க தான் ஐயா சன்னியாசின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு திருமணம் நடக்கலை அப்படின்னா ஒரு பிரம்மச்சாரி. அது பெண்ணுக்கும் பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும். அப்போ பிரம்மச்சாரியாக இருந்த நம்மள சம்சாரி ஆக்கிச்சு இந்த பிரபஞ்சம். சம்சாரியாய் ஆக்கின பிரபஞ்சம் தாய் தந்தை ஆக்கலை என்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் தாய் தந்தையாகக்கூடிய பதவி இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரம் ஐயா. அதுபோக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்களை இந்த நேரத்தில் சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரம். பூர்வீக சொத்து, தாத்தன் சொத்து, அப்பன் சம்பாதிச்ச சொத்தேனாலும் எனக்கு வரலைங்கன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா, மண்ணு மனையில் இருக்கக்கூடிய முழுமையான சங்கடங்கள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். சில பேருக்கு திருமணம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்துலேயும் பிறந்தவங்களாக இருக்கட்டும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். நாகதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, கால சர்பதோஷம் இருக்குது, எந்த தோஷமாக இருக்கட்டும், இந்த தருணங்களில் சனி பகவானுடைய பார்வை உங்கள் மேலே படுறது மாதிரி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படுது. சூரியனை கண்ட பனித்துளி போல, ஒரு பனித்துளி சூரியனை கண்ட உடனே எப்படி கரையுதோ அந்த மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை உங்கள் மேலே படக்கூடிய தருணத்தில் திருமணத்தில் இருக்கக்கூடிய முழுமையான சங்கடங்கள் நீங்கிடும். திருமணமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லாத தம்பதிகளுக்கு நிம்மதி சந்தோஷம் உருவாக்கிடும். அதே மாதிரி இந்த சனி பகவான் 9வது பார்வை, அதாவது உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசிக்கு 8வது இடத்தை பார்க்கிறாரு. அப்போ சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு 10வது பார்வை. யாருடைய வீட்டை பார்க்கிறாருன்னா இது குருவுடைய வீடு. அப்போ 10வது பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் ராசிக்கு 8வது இடம். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். இப்போ உங்களுக்கு 40 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுது, இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, சொந்த வீடு வாசல் உருவாக்கணும்னு ஆசை இருக்குது, ஆதங்கம் இருக்குது, ஆதங்கம் செய்ய முடியலையன்ற ஆதங்கம், செய்யணுன்ற ஆசை, இது ரெண்டுமே இந்த நேரத்தில் சரியாகும். ஒரு மண்ணை உருவாக்கணும்னு ஆசை இருக்குதுன்னா அந்த ஆசை 100% இந்த நேரத்தில் நிறைவேறும்.
ஒரு மன்னமனை உருவாக்க முடியலையேன்ற ஆதங்கம் இருக்குதுன்னா அந்த ஆதங்கமும் இந்த நேரத்தில் சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அனுபவித்து சொல்லுங்கள். சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்ற விவரத்தை முழுமையாக நான் சொல்லியிருக்கிறேனுங்க. அனுபவித்து விவரம் சொல்லுங்கள், நடந்ததா அல்லது நடக்கலையான்ட்டு. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.